வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோவர். நான் உங்கள் மோகன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க்கும் பார்த்துட்டு வீடியோவும் போட முடியலைங்க. ஆல்ரெடி ரெண்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா டைமும் இல்லை, ஒர்க்கும் பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு வீடியோவும் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியலைங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, கடைக்கில் வெளியே போய் எங்கேயும் சாப்பிட்லையா, அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், ஐயன்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குடா, அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணி பாரு. சிக்கன் வந்து வேறு லெவலில் செஞ்சு தருவாங்க, அதுவும் நாட்டுக்கோழி தான் செய்வாங்க, வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீல்ஸ் அனுப்புனார். அவரும் வரலான்னு தான் இருந்தார், அவரால் வர முடியல. பரவாயில்ல, சரி நீயாச்சும் போய் எடு ப்ரோ அப்படின்னு சொன்னார். அதனால தான் வந்துட்டேன். இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா ஐயன்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு, இது கவந்தப்பாடி இருக்குல்லைங்க, சித்தோட்லேருந்து கவந்தப்பாடி போகிற ரோட்டில் வந்துட்டு தம்பிக்கிளையான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில்கிட்ட தான் இந்த கடை இருக்குங்க. இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நானும் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், இங்கே வந்து சமைச்சு தருவாங்க அப்படி இப்படின்ட்டு. சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேனே. இது பேர் என்ன, ஐயன்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட நம்பர் தரேன். அது இல்லாமல் இந்த தம்பிக்கிளையான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. நிறைய பேர் வழி தெரியாமல் போயிடுறாங்களாமா. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குங்க. அந்த கடையில் வந்துட்டு எப்படி சமைச்சு தராங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே மக்கள், வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்படி வாங்குறாங்களா? இங்கே வச்சிருக்காங்க குட்டி இலை. சூப்பரா இருக்கா? முட்டை மட்டும் தான் சாப்பிட்டுருப்பியாட்டிருக்கு. சாப்பிட்டேன்னு சொல்லி. இதுதான் மக்கள் அந்த இடம் வச்சிருக்காங்க பாருங்க, ஐயன்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பாட்டி தான் சமைச்சு தராங்களாமா. இதாக கவந்தப்படி ஆயா. அப்புறம் வந்துட்டு அவங்க நம்பர் இருக்குது. அப்படி நம்பர் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கி ஏதாச்சும் டவுட்னா கூட கேட்டுக்குங்க. உள்ள சமையல் செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்டையும் நாட்டுக்கோழி இருக்குது மக்கள், தெரிகிறதா? இங்கே பாருங்கள், நமக்கு கோழி வேணுனாலும் இவங்கள்ட்டே வாங்கி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கொண்டாந்தாலும் சமைச்சு தருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சமையல் கட்டுங்க. இருங்க அந்த சைட் போய் காட்டுறேன். பாட்டி பாருங்கள், எங்கள் சின்ன வெங்காயம்லாம் உளிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஃபேமிலியாங்கண்ணா? இதை பாருங்கள் மக்கள், அடுப்பில் தாங்க சமையல் செஞ்சு தராங்க. சாப்பாடு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி இருக்குது, பிராய்லர் நீங்கள் கொண்டாந்தீங்கனாலும் செஞ்சுக்கலாம், மட்டன், இது எல்லாமே செஞ்சுக்கலாம். பாட்டி பாருங்க கறி கிளறிட்டு இருக்காங்க. எப்படி சமையல் செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இது எத்தனை கிலோ கறிக்குங்கம்மா? 3 கிலோ கறிக்குங்களா? மக்களே, இவங்க சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறாங்க கறிக்கு. இது வந்து 3 கிலோ இதுக்காமாங்க. 3 கிலோ கறிக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் போடுறாங்க. இது எவ்வளோ இருக்கும் கிலோ கணக்கு சார்? 1.5 கிலோக்கு வருங்களா? 3 கிலோக்கு இது. சரி சரி. இது 4 கிலோக்குங்களா? அங்கே வேகிறதா? இது வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு வர மிளகாங்களா? இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி? 5 வருஷங்களா? இது வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. இங்க என்னென்ன கிடைக்கும்? நாட்டுக்கோழி, பாய்லரு. சரி. இது எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் கிடைக்கும். சரிங்கம்மா. அப்புறம் அக்கட்டை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா பாய்லர் பண்ணுவோம், ஆட்டுக்கறி பண்ணுவோம். ஆட்டுக்கறி பண்ணுவீங்களா? சரி சரிங்கம்மா. குடல் ரத்தம் பண்ணுவோம். குடல் ரத்தம் எல்லாமே பண்ணுவீங்க. மக்களே, இங்கே வந்துட்டு இருக்குங்க. அது வந்து 4 கிலோவாமா. இப்போ வந்து இது 3 கிலோவுக்கு செய்ய போகிறாங்க. இதுதான் நம்ம பார்க்கலாம், எப்படி சமையல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். அது ஆல்ரெடி எல்லாமே போட்டுட்டாங்க நம்ம வரல, அதனால நம்ம வந்து இது 3 கிலோங்கம்மா. சரி சரிங்கம்மா. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நம்ம முதல்ல போட்டுருப்போம். சரி சரி, பரவாயில்லைங்கம்மா. இது பார்த்துக்கலாம், எப்படி செய்கிறீங்க மட்டும் பார்த்துக்கிறேன். இது எல்லாமே அடுப்பில் தான் பண்ணிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அடுப்புலயே தாங்க, எது எடுத்தாலும் அடுப்புல தான். சாப்பாடு கீப்பாடு எல்லாமே பண்ணுவோம். சரிங்கம்மா. கொஞ்சம் நஞ்சம் வந்தாப்ப சரி சரிங்க. அடுப்பில் நின்று சமையல் செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கஷ்டம் தான் எப்படி வேலை வந்து எல்லாமே கஷ்டம் தான். புகையில ஆமாம் ஆமாங்க. புகையில கஞ்சி போய் இது பாருங்க மக்கள், அந்த காலத்து மாதிரியே இது கரண்டி யூஸ் பண்ணாமல் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இதை தென்னை மாட்டீங்களாங்க இதுமா? பண்ண மாட்டீங்களா? இது ஒன்றும் இதாகாது. மசாலா அது மாதிரிலாம் எதுவும் போட மாட்டீங்களா? எதுவுமே கிடையாதுங்களா? சரி சரிங்கண்ணா. இது மட்டும்தான். சின்ன வெங்காயம், மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, சரிங்கண்ணா. எண்ணெய், சரிங்கண்ணா. இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவுமே இருக்கிறது? சரி சரி, அது போட சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். சரி சரிங்கண்ணா. இது நாட்டுக்கோழிங்க? நாட்டுக்கோழி. இது இப்போ ஆடுறாங்கம்மா இல்லை ஆர்டர் தாங்களா? கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து சமைக்க சொல்லிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து செஞ்சு வச்சிருவீங்க. எங்கள் உண்மையாக ஒரு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அடுப்பு அதுக்கு அப்படியே அது அந்த தணலில் அடிக்க அடிக்க அப்படியே கண்ணீர் தனியாக வருது. எப்படி தான் செய்கிறாங்களோ தெரியல. டெய்லியும் செய்யலாம் இங்கே அவ்வளோதாங்க. வேறு கண்ணீர் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் ஆமாங்கம்மா. என்ன பண்ணுறது? கண்ணீர் தண்ணி நீர் தண்ணி எல்லாம் மாறுறதா? இதுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றுவீங்களா? கொஞ்சம் வெந்தண்ணி. சரி சரிங்கண்ணா. இது இப்போ தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ நேரத்தில் வந்துடும்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆயிருங்களா? நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்படி 1 மணி நேரம் வேகிறப்ப இந்த மிளகால் இருக்க காரம் எல்லாம் இறங்கிடும் கரெக்டாக கறிக்கல. மக்களே தெரியுதா? மஞ்சள், மிளகா, சின்ன வெங்காயம், அவ்வளோதான். நீங்கள் அப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆயிருமாமாங்க. அவ்வளோதான் மூடி வச்சிட்டாங்கன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கறி வேகும். நல்லா வெந்துரும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும்ல. அவ்வளோதான் மக்களே, மூடி வச்சிட்டாங்க. கறி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் கதிர்வேலுங்கண்ணா. சரிண்ணா. இந்த கடை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது 16 வருஷமா. அவங்க இந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அம்மா காலத்துல அவங்க சிஎம்மா இருந்தபோது இங்க கோயிலில் இந்த ஆடு கோழி எல்லாம் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நேர்ந்துக்கிட்டவங்க அறுத்துட்டு வெளியே வந்து யாரும் சமைப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கு. அது நல்லா பண்ணிட்டு இருப்பீங்களா? நிறைய பேர் மக்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூவா வருது. எல்லாம் இன்ஸ்டா யூடியூப்னு பார்த்தா கலக்குறீங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. அதாவது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற தரம் அந்த தரம் இருக்கு அப்படின்னாவே தரத்தை தேடி எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. மக்கள் தேடி தான் வருவாங்க. நம்ம போதுன்னு சொல்றது வந்து எதுலயுமே இல்லைங்கன்னு. ஒரே ஒரு இதுதான் அன்னத்து மட்டும்தான் வந்து போதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு புனிதமா நினைச்சு நாங்க பண்ணிட்டு வரதுனால நாங்க தரத்தை வந்து எப்பவுமே பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால மக்கள் தேடிட்டு வர்றாங்க. சரி, நம்மகிட்ட என்னென்ன கிடைக்கும் வந்தா? நம்மகிட்ட நாட்டுக்கோழி எப்பவுமே இருக்கும். நாட்டுக்கோழி எப்பயுமே இருக்கும். இதுல வந்து இப்ப வந்து கோச்சா கேக்குறாங்க. கோச்சா கோழி, பெருவெட்டு கோழி, சிறுவெட்டு கோழி, அந்த மாதிரி ஒரு 2-3 ரகம் இருக்குன்னு. அவங்களுக்கு என்ன வேணுமோ நாட்டுக்கோழியில என்ன ரகம் கேக்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துருவோம். பிரைஸ் அதுக்கு மாதிரி மாறுபடும். ஆமா, நாட்டுக்கோழி வந்து ஏன்னா நார்மலா இங்க வர்றவங்க வந்து ஒரு பிக்சட் ரேட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டானது பண்ணிட்டு இருக்கோம். அது போக இல்ல எனக்கு வந்து ரேட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி கோழி கோச்சா வேணும், அந்த மாதிரி வேணும்னாலும் பெருவெட்டு தான் வேணும் அப்படின்னாலும் 4 கிலோவில் பிடிங்க, 5 கிலோவில் பிடிங்கனாலும் பிடிச்சி பண்ணி தந்துடுவோம். அது போக விசேஷம் விசேஷத்துக்கு ஆர்டர் வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து கெடா வெட்டுனாலும் கொடுப்பாங்க. கோயிலில் வந்து கோழி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இங்க நம்ம இதுல வந்து சிக்கன், மட்டன், பிராய்லர் 3 பண்ணிக்கலாம். அப்படி கோயிலுக்கு வந்துட்டு எத்தனை மணி எவ்வளவு நேரத்துல செஞ்சு கொடுத்துருவீங்க?
கோயிலுக்கு நீங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டுக்கன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர டைம் தான். ஆக்சுவலா ஒரு 1 ஹவர்ல இருந்து 1 hour கொஞ்சம் கறி வேகணும் டைம் எடுத்து. முத்த கறியா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். 1 மணி நேரம் டைம். அது இல்லாம சாப்பாடு இது அதோட சாப்பாடு உங்களுக்கு வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்க. இது நம்மளது வந்து மிளகா கறி தான் ஸ்பெஷல். நம்மளது மிளகா கறி இருக்கு, பல ரகம் இருக்கு. ஆனா மிளகா கறி நல்லா எல்லாரும் மக்கள் வந்து விரும்பி கேட்கறதுனால இந்த மிளகா கறி போயிட்டு இருக்கு. அது போக கார்லிக் சிக்கன் செய்யலாம், ஜிஞ்சர் சிக்கன் செய்யலாம், பெப்பர் சிக்கன் செய்யலாம்.